الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد. وعن عبد الله بن عمر رضي الله عنهما قال: أخذ رسول الله صلى الله عليه وسلم بمنكبي وقال: كن في الدنيا كأنك غريب أو عابر السبيل. وكان ابن عمر رضي الله عنهما يقول: إذا أمسيت فلا تنتظر الصباح وإذا أصبحت فلا تنتظر المساء وخذ من صحتك لمرضك ومن حياتك لموتك. رواه البخاري. பிணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, தொடர்ச்சியாக உலக இன்மையை குறைத்து கொள்ளக்கூடிய சிறப்புகளை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதில் இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸ் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கக்கூடிய ஹதீஸ்: ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தோள் புஜத்தை பிடித்து, இரண்டு தோள் புஜத்தையும் பிடித்து கூறினார்கள்: நீர் ஒரு பயணியாகவோ அல்லது பாதையை கடந்து செல்பவராகவோ நீர் இந்த உலகத்தில் இருந்து கொள்வீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு அல்லது தன்னுடைய தோழர்களுக்கு அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள்: நீர் மாலை நேரத்தில் இருந்தால் காலை நேரத்தை எதிர்பார்க்காதீர், நீர் காலை நேரத்தில் இருந்தால் மாலை நேரத்தை எதிர்பார்க்காதீர். உன் நோய் நிலையில் கருத்தில் கொண்டு, உன் உடல் நிலையையும் நீர் இறப்பதையும் கருத்தில் கொண்டு உன் உயிர் வாழும் காலத்தையும் பயன்படுத்தி கொள்வீராக என்று அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுபவர்களாக இருந்தார்கள். இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. இந்த ஹதீஸ்ல முதல் விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு காண்பித்து தந்திருக்கின்றார்கள். இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு ஸ்ட்ரேஞ்சராக, அந்நியராக இந்த உலகத்துல வாழுங்க. அந்நியர் என்று வரும் பொழுது நாம் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டிற்கு செல்லும் பொழுது அங்கு நாம அந்நியர்கள் தான், அங்கு நாம ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். அப்போ அங்கு செல்லும் பொழுது நம்முடைய வேலையை நாம் முடித்துவிட்டு திரும்பி நம்முடைய இடத்துக்கு வந்து விடுவோம். அங்கு நமக்கு யாரும் தெரிந்தவர்களோ யாரும் அறிந்தவர்களோ என்று இருக்க மாட்டார்கள். அப்போ அதிகமான தொடர்பு மக்களுடன் இருக்காது. அதிகமான நிலை என்று நம்முடைய போனோமா, வேலை முடித்து வந்து திரும்பவும் வந்து விட்டோம், அப்படிதான் இருக்கும். இப்போ அந்நியனுக்கு தன்னுடைய செல்லக்கூடிய இடம் அவனுடைய எந்த ஒரு தொடர்பும் இல்லாதனால சீக்கிரமாக திரும்பி வருவதற்காக தான் அவன் முயற்சிப்பான். அப்படி உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைத்துக்கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா யாருக்கு? அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமாவுக்கு நஸீஹா செய்கிறான். அல்லது ஆபிரி சபில், வழிபோக்கனை போல பயணம் இருக்கும் பொழுது பயணத்தில் கடக்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் கடந்து கொண்டேதான் இருப்பார்கள். இந்த உலகத்திலாவது நாம் செய்யக்கூடிய பயணத்தில் சில ஓய்வு நேரம் இருக்கும், அல்லது ஓய்வு பெறுவதற்காக நாம ஏதாவது ஒரு மரத்தடியிலோ அல்லது ஏதாவது ஒரு இடத்திலோ நாம நிழலை தேடக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் இந்த உலக பயணம் என்பது, நாம் மேற்கொள்ளக்கூடிய பயணம் இந்த மறுமையை சென்றடையும் இந்த பயணத்தில் ஓய்வு என்பது கிடையாது, சென்று கொண்டே இருக்கும். அப்போ ஓய்வெடுத்து செல்லும் பொழுது தாமதமாக அந்த இடத்துக்கு போகக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு பயணிக்கு ஓய்வே எடுக்காம ஒரு இருப்பிடத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் சீக்கிரமாக சென்று விடுவோம். அதே போல இந்த உலகம், நமக்கு இந்த உலகத்தில் ஓய்வே என்பது கிடையாது. அப்ப நாம் மறுமையை மிக நெருக்கமாக நெருங்கிக் கொண்டே இருக்கின்றோம். இந்த உலகத்தில் இந்த இரண்டு நிலை நம்ம இருக்கும் பொழுது அதிகமான உலக ஆசை இருக்காது. ஒண்ணு, இந்த உலகத்துல அந்நியராக வாழ்ந்துக்கும். மற்ற நாடுகள் நாம் செல்லும் பொழுது அந்நியர்களாக வாழும் பொழுது தேவையை முடித்து விட்டு திரும்பி வந்து விடும். அங்கேயே நம்ம எந்த உறவோ எந்த தொடர்பும் இருக்காது. அல்லது வழிபோக்கன், போகும்பொழுது எங்கேயாவது நிழலை தேடுகின்றோமா, கொஞ்ச நேரம் உட்கார திரும்பவும் நம்முடைய பயணத்தை ஆரம்பி. இப்படிதான் இந்த உலகத்தில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இங்கு உபதேசம் செய்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிலையும் அப்படிதான் இருந்தது. ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாயில், பேரிச்சப்பழவுடைய இலையில் செய்யப்பட்ட அந்த பாயில் படுத்து கொண்டு இருக்கிறாங்க. துணி, உடல்ல துணி இல்லாமல்
குறிப்பாக மேலாடை இல்லாமல் படுத்துக் கொண்டு இருக்கிறாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் வந்து பார்த்த உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத உட்கார்றாங்க. அந்த பாயுடைய அச்சு, அந்த இலையுடைய அடையாளம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலில் பட்டு ஒரு காயம் போல ஏற்படுகின்றது, அல்லது அது ஒரு அடையாளம் போல ஏற்படுகின்றது. அதை பார்த்து அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அழுகின்றார். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, கைசிரும் கிஸ்ராவும் பார்சீகர் நாட்டு மன்னரும் ரோமாபுரி மன்னரும் அவர்கள் இருக்கக்கூடிய ஆடம்பர வாழ்க்கை, நீங்கள் அதற்கு தகுதியானவர்கள், உங்களுடைய நிலை இப்படியா? நீங்க எங்களுக்கு கட்டளையிட்ட இருந்தால் நான் உங்களுக்கு வெல்வெட்டான அந்த பட்டாடை கொண்டு அல்லது வெல்வெட்டுடைய அந்த போர்வையை நான் உங்களுக்கு ஏற்படுத்தியிருப்பேன் அல்லது விரித்திருப்பேன் என்று சொன்னார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள்? மாலி வலி துனியா, எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன தொடர்பு? மாலி வலி துனியா, உமரே எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன தொடர்பு? இன்னமா அன ராகிபுன் இஸ்ததல்ல தஹ்த ஷஜரா சும்ம ராஹ. என்னுடைய எடுத்துக்காட்டு எப்படி என்றால், இந்த உலகத்துடைய தொடர்பு, நான் ஒரு வழிபோக்கன், நான் ஒரு பயணம் செய்யக்கூடியவன். எனக்கு களைப்பு என்று ஏற்படும் பொழுது ஒரு நிழலை தேடி அடைக்கலம் தேடிக்கொள்வேன், திரும்பவும் என்னுடைய பயணத்தை நாம் தொடங்கி விடுவேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அவர்கள் விருப்பம் இருந்தார்கள் என்றால் அவருடைய சுப்ஹானல்லாஹ் மலையை அல்லாஹ் தஆலா அவர்களுக்காக தங்கமாக ஆக்கியிருப்பார். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வீடையும் மாளிகையாகவும் அரண்மனையாகவும் கொடுத்திருப்பான். அது அல்லாஹ் தஆலாவுக்கு அனைத்துமே இலகுவானது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துடைய விஷயங்களை அதிகமாக பாரத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. மாறாக எவ்வளவு குறைவாக இந்த உலகத்துடைய தொடர்பை வைத்துக் கொள்ள முடியுமோ அவர்கள் வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எதுவரை என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும் பொழுது யூதனிடமிருந்து தன்னுடைய கேடயத்தை அடகு வைத்து அங்கு உணவுப் பொருட்களை வாங்கி என வீட்டில் சமைக்கக்கூடிய நிலை இருந்தது. அல்லாஹ் அக்பர். கோதுமை வாங்கி அதற்கு பதிலாக காசு இல்லாத பட்சத்தில் தன்னுடைய கேடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடகாக வைத்து அங்கு இரவலாக வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும்போது அந்த கேடையில் யூதனிடமே இருந்திருக்கின்றது. எப்படிப்பட்ட நிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இருந்திருக்கு. எவ்வளவு முடியுமோ இந்த உலகத்துல நீங்கள் இப்படி இருந்து கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் மறுமையுடைய சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். இந்த உலகம் எந்த ஒரு யாரும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருந்தது கிடையாது. அதுதான் மறுமையில் கேட்கப்படும் பொழுது, இந்த உலகத்தில் எத்தனை நாட்கள் வாழ்ந்தீர்கள் என்று கேட்கப்படும் பொழுது அல்லாஹ் சூரத்துன் நாஸியாத்துடைய 46வது வசனத்தில் அதை பற்றி கூறுகின்றான். கஅன்னஹும் யௌம யரௌனஹா லம் யல்பஸூ இல்லா அஷியத்தன் அவ் துஹாஹா. அவர்கள் எத்தனை வருடங்கள் எத்தனை நாட்கள் நீங்கள் உலகத்தில் வாழ்ந்தீர்கள் என்று கேட்கப்படும் பொழுது அவர்கள் என்ன சொல்வார்கள் அல்ல என்ன நினைப்பார்கள்? லம் யல்பஸூ இல்லா அஷியத்தன் அவ் துஹாஹா. பகலில் ஒரு பகுதியோ பகலிலோ அல்லது துஹாவுடைய அந்த நேரம், அந்த அளவுக்கு தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்று கூறுவார்கள். அல்லாஹ் பாருங்க, இந்த உலகத்துடைய நிலை இப்படிதான். மறுமைக்கு பார்க்கும் பொழுது நிரந்தரமான அந்த கால அந்த வாழ்க்கைக்கு இங்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை மிக அற்பமானதாக இருக்கின்றது. அதற்கு பிறகு அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன கூறினார்கள்? நீ மாலை நேரத்தை அடைந்தால் என்றால் காலை வரை நீ காத்து கொண்டு இருக்காது. நீ உன்னுடைய அமல்களில் விரைந்து செய்து கொள். ஒன்று, நல்ல அமல்களை செய்யக்கூடியவனாக இருந்தால் விரைந்து செய்து கொள், தாமதப்படுத்தி விடாது. அல்லது பாவத்தில் மூழ்கி இருக்கின்றாயா, பாவத்தை செய்து கொண்டிருக்கின்ற உடனே பாவ மன்னிப்பு தேடு, மாலை வரை காத்து கொள்ளாது. ஏனென்றால் மாலை உனக்கு கிடைக்குமா இல்லையா என்று தெரியாது. அதே போல மாலை அடைந்தால் என்றால் காலை வரை நீ எந்த ஒரு விஷயத்தை தாமதப்படுத்தி விடாது, கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள் என்று அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு அது உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதற்கு பிறகு வஹுத் மின் சிஹாத்திக லிமரதிக் வ மின் ஹயாத்திக லிமௌத்திக். நோய் நிலையை கருத்தில் கொண்டு உடல்நிலையையும் நீர் இறப்பதையும் கருத்தில் கொண்டு உயிர் வாழும் காலத்தையும் பயன்படுத்தி கொள்வீராக. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா உடல் ஆரோக்கியம் கொடுக்கும் பொழுதே அவனை வணங்கி வழிபட்டு நல்ல அமல்களை செய்து
நீ அதை சேகரித்துக்கொள், உனக்கு நோய் ஏற்படுவதற்கு முன்னால், உனக்கு இயலாமை ஏற்படுவதற்கு முன்னால். மனிதன் நோய்வாய்ப்பட்டு விட்டான் என்றால் திரும்பவும் அவன் குணமடைவானா இல்லை அதே நிலையில் மரணித்து விடுவானா என்று நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. எத்தனையோ பேர் உடல் நலம் பாதிக்கப்பட்டு சின்ன ஒரு காயம்தான், ஆனா அதே தொடர்ச்சியாக போய் கடைசியில அதுலதான் அவருக்கு வஃபாத்து அல்லாஹ் தஆலா எழுதியிருக்கின்றார். இப்படி எத்தனையோ நம்முடைய உறவினர்கள் பார்க்கணும். அல்லாஹு தஆலா நமக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றான், அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல ஒமின் ஹயாத்திக லிமௌத்திக், மௌத் வருவதற்கு முன்னால் இந்த வாழ்வை நாம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு ஹயாத் கொடுத்திருக்கிறான், அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மௌத்து வந்த பிறகு அங்கு கத்துவதோ அங்கு கதறுவதோ எந்த ஒரு பிரயோஜனம் இருக்காது. இது ஒரு நசீஹா. சுப்ஹானல்லாஹ், அனைவர்களுக்கும் ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு நசீஹா இருக்கின்றது. இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில மறுமொழி சிந்தனை அதிகமாக வரும். எதுவரை அட்டாச்மெண்ட், இந்த உலகத்துடைய அட்டாச்மெண்ட் நாம் விட்டு நம்ம கொஞ்சம் தூரமாக இருப்போம், அந்த நேரம் வரை நமக்கு மறுமையுடைய அட்டாச்மெண்ட்டும் மறுமொழி சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு நெருக்கமாக இந்த உலகத்துடைய அட்டாச்மெண்ட் இருக்குமோ அவ்வளவு தூரமாக நம்முடைய மறுமையுடைய சிந்தனையும் அதை அடையக்கூடிய அந்த நினைப்பும் விட்டு நம்ம விலகக்கூடியவர்களாக ஆகும். அல்லாஹ் நம்மை அப்படிப்பட்ட பாதுகாப்பானாக. நம்முடைய இந்த வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா மறுமையுடைய சிந்தனை கொண்டு வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக. உலகம் மற்றும் உலகத்துடைய இன்மையில் இருந்து அதில் மயங்கக்கூடிய விஷயத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஹயாத் இருக்கும் வரை அவனை வணங்கி வழிபடக்கூடியவர்களாகவே அல்லாஹ் ஆக்கிடுவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.